திமுக தலைவர் கருணாநிதியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் திடீரென சந்தித்து பேசியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் வியாழக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். இச்சந்திப்பின் போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு, திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர். அரை மணி நேரம் நீடித்த சந்திப்புக்கு பின்னர் வெளியில் வந்த குலாம் நபி ஆசாத் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எதிரி அல்ல என்றும் கூறினார். Whenever I come to Chennai, I always call on leader out of my respect. Any talks regarding alliance, sir? I had not come to discuss the alliance. We have been together for decades together. We have never fought with each other. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது தேர்தல் நேரத்தில் தெரிய வரும் என்றும் ஆசாத் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகியதாக திமுக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறியது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி திமுக பொதுக்குழுவில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத கூட்டணி அமையும் என்று கருணாநிதி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.